எஸ். ஜானகி அஞ்சலி உரையின் திரைக்கதை. இசைக்கு ஒரு பேர் என்றால் அது எஸ். ஜானகி அம்மா. 1938ஆம் ஆண்டு ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்த இவர், முறைப்படியான இசை பயிற்சி இல்லாமலேயே தனது அபாரமான குரல் வளத்தால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் கட்டிப் போட்டவர். 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு திரைப்படத்தில் தொடங்கி 6 தசாப்தங்களாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 40,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைத்தார். எம்.எஸ்.வி. இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் என பல தலைமுறை இசையமைப்பாளர்களின் இசையில் தேன் சொட்டும் குரலால் ரசிகர்களை தாலாட்டினார். 4 தேசிய விருதுகள், எண்ணற்ற மாநில விருதுகள் என பல பெருமைகளைச் சேர்த்தாலும், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுவதையே அவர் தன் வாழ்நாள் பெருமையாக கருதினார். பத்மபூஷன் விருதை தனக்கு மிக தாமதமாக வழங்கப்பட்டதாக கூறி திருப்பி அளிக்கும் அளவுக்கு கொள்கையில் உறுதியானவர். 2017இல் இசை பயணத்திலிருந்து ஓய்வு பெற்ற அவர், 2026ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்தார். ஆனால் அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் அவர் மறைந்தாலும் நம் இதயங்களில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஜானகி அம்மா, உங்கள் குரல் காலத்தால் அழியாத காவியம்.